வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோங்க. பூரியும் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமா. இந்த உருளைக்கிழங்கு குருமா மசாலாலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே எங்ககிட்ட எப்பயும் போல் கிடைக்குங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாங்க. நான் பூரி போடுறதுக்காக கோதுமை மாவு வீட்டில் அரைச்ச மாவு தாங்க. இது உப்பு தண்ணி மட்டும்தான் போட்டு பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நிலக்கடலை வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. சோம்பு கொஞ்சம், தக்காளி 1 இதை அரைச்சிக்கலாங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குருமா செய்ய போகிறோம். இப்போ இந்த பொருட்களை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாங்க. எண்ணெய் விட்டாச்சு. பட்டை கிராம்பு மட்டும் நான் தாளிச்சிக்கிட்டேன். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குருமாவுக்கெல்லாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை வெங்காயம் இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நான் 2 தக்காளி இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க. இதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. ஒரே 1 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போதே நீங்கள் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் கலவையை இதில் சேர்த்துருங்க. தேங்காய் கலவையையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்கிறதுக்கு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம மறுபடியும் தண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா கொதித்து வரணும் இல்லைங்களா, அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் தேவைக்கு கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாங்க. இது எனக்கு தேவையான அளவு தண்ணி போதுமானதாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கணுங்க. பச்சை வாசம் போக கொதிக்கணும். அப்பப்போ பெரட்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கரம் மசாலா நல்லா பாதி கொதித்ததுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உங்களோட ஆப்ஷன் தாங்க கரம் மசாலா சேர்க்குறது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். நல்லா 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. இந்த மாதிரி குருமா நம்ம காலையில் பூரிக்கோ இட்லிக்கோ செஞ்சுட்டா நம்ம நைட்டு சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணால் வச்சுக்கலாங்க. 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 வேளைக்கு நம்ம இதை வச்சுக்கலாங்க. பூரி மசாலா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் பாருங்கள் இப்போ 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். நான் அந்த வச்ச வானிலையில் இருக்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரிக்கு எங்கள் வீட்டில். இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்கிறது நைட்டு இட்லிக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டா கெட்டு போகாமல் இருக்குங்க. நான் செஞ்சோடனே எப்பயுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேங்க. இப்போ நம்ம பூரி போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு. நான் பூரி ப்ரெஸ்ஸில் தான் எப்பயுமே ப்ரெஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்ட பூரியெல்லாம் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. ஒன்றா எடுத்துகிட்டு பாருங்கள் பூரி எப்படி புசு புசுன்னு வந்திருக்கு. எண்ணெயில் சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும், நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வருங்க. இந்த மாதிரி ஒரு பூரியும் இந்த உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சு சாப்பிட்டா சும்மா செமையாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அமோகமாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கங்க. இதை பார்த்துட்டு நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். பூரி எல்லாருமே செய்கிறது தான். இந்த குருமா கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கு மேட்சாக இருக்கும். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள்.